தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். வணக்கம். தென்மண்டல 31வது கவுன்சில் மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. அனைவரையும் வரவேற்றிருக்கிறார்கள். இதோடைய முக்கியத்துவம் என்ன? குறிப்பாக அனைத்து மாநிலத்துடைய முதல்வர்கள் துணை முதல்வர் தெலுங்கானாவிலிருந்து பங்கேற்றிருக்கிறார். இதோடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக இது கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் முழுவதும் விஷயங்கள், வளர்ச்சி, அதற்கு பின்பு செய்ய வேண்டிய சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம். அது இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் நடக்கிறது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நமக்கு காவிரி நதிநீர் விவகாரம் இன்னைக்கு பெரும் சிக்கலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்றாக இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கு. இந்த நேரத்திலையும் கர்நாடகா தொடர்ந்து மேகதாது அணையை கட்டுகிற விவகாரத்துல கவனம் செலுத்தி வந்தாங்க. தமிழக முதல்வரே கூட சட்டமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார், நான் ஏன் அங்கு செல்வதற்கு முடிவெடுத்தேன், தனிப்பட்ட வகையில் என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு சூழலை கூட அவர் முதல்வர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த சூழலில் இங்க ஒரு தென் மாநில முதல்வர்களுடைய கூட்டத்தில் காவிரி பிரச்சனை போன்ற விவகாரங்களை பேச்சு தீர்ப்பதற்கு கூட ஒரு வகையில் இது ஒரு பாசிட்டிவான அம்சங்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, கர்நாடகாவோடு நமக்கு அது மட்டும் முரண் இல்லை. கடந்த சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் அல்லது சுதந்திர தினத்து காலையில கூட ஒரு துயர செய்தியாக கர்நாடகா மாநிலத்தில் 3 தமிழர்கள் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அது போன்ற விவகாரங்களை எல்லாம் இங்கு ஒரு பரஸ்பரமான ஒரு விஷயங்கள்ல இது போன்ற ஒரு மாநில அண்டர்ஸ்டாண்டிங் விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். இன்னொன்று, உள்துறை அமைச்சர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள்ல கிட்டத்தட்ட போதைப் பொருள் போன்றவற்றை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவது, நீங்க என்னவாக இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அவர்களுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு என்பது மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்றுதான். அப்ப இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள், எந்தெந்த துறைமுகங்கள் வழியாக போதைப் பொருட்கள் போன்ற வராமல் இருக்கிறதுக்கு என்ன வகையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுல ஆலோசிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா கர்நாடக முதல்வர் பங்கேற்றிருப்பதனால் நம்ம மேகதாது விவகாரம், காவிரி நதிநீர் பிரச்சனை விவகாரம் போன்ற முக்கியமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவான அம்சம் அது தொடர்பாக பேசப்படும் என்கிறதுனால இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. கடைசியாக கடந்த கூட்டம் 2022 நடந்தது. அது கேரள மாநிலத்துல நடந்தது. அன்றைய நாள்ல பினராயி விஜயன், மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு நடக்கக்கூடிய கூட்டம் என்பதனால ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே எழுந்திருக்கு. இதன் மூலமாக நீங்க இன்னைக்கு வந்திருப்பவர் உள்துறை அமைச்சர் என்பதை தாண்டி இன்னைக்கு நீங்க ஒரு நதிநீர் விவகாரத்தை பற்றி அவர் எந்த அளவுக்கு முன்னெடுத்துக் கொள்வார் என்பது இரண்டாவது நிலை. ஆனா அதை விட தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநிலத்திற்கான இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. அப்ப அங்க அரசியல் சாணக்கியர்னு சொல்லப்படக்கூடியவர் தான் அமித்ஷா. அவர் முன்பு இது ஒரு விவாத பொருள் ஆச்சுனாலே அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல ஒன்றாக இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். காவிரி விவகாரம் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரை. இதுல பாஜக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. மீதி இருப்பவர்கள்ல 3 நமக்கு காங்கிரஸ், அவங்களுடைய நிலைப்பாடும் நமக்கு தெரியும். தமிழகத்திலுமே கூட காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது தாவேக, அவங்க தீர்மானமும் ஏற்கனவே நிறைவேற்றி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அது எவ்வாறு அணுகப்படும் திரு சுவாமிநாதன்? ஆமா, நிச்சயமா தொகுதி மறுவரையறை வருகிற பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போல தமிழக சட்டமன்றத்திலேயே அதற்கான விஷயங்களை ஒரு தீர்மானமாக போட்டுவிட்டு தொகுதி மறுவரையை எதிர்க்கிறோம் என்கிற புள்ளியில் நின்று விட்டார்கள் தாவேகா. இன்னொன்று, அவர் எம்பிக்கள் கூட்டம் எல்லாம் கூட்டிவிட்டார். அதனால இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் முன்பு அவர் அதை மறுத்து அல்லது ஆதரித்து பேசுவது என்கிற நிலையில் அவர் ஆதரிப்பதற்கான சூழல் இல்லை. இன்னொன்று, கர்நாடகாவிலும் நீங்கள் குறிப்பிட்டதை போல அங்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய டி.கே. சிவகுமார் தான் ஆட்சி இருக்கிறார். கேரளத்துல காங்கிரஸ் கட்சி தான் ஆளுகிறது, டி.கே. சுதீசன் இருக்கிறார். அப்படியான சூழல்ல இவர்கள் தொகுதி மறுவரையறை பற்றிய பேச்சு வந்தா நிச்சயமா தொகுதி மறுவரையறை என்பதை கூடாது என்பதுதான் தாவேகாவினுடைய நிலைப்பாடாக இருக்கும். பட் காங்கிரஸ் கட்சியும் அதை எதிர்க்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் பொதுவெளியிலும் சரி, அவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தாவேகா நடத்திய அந்த கூட்டத்திலும் சரி, எம்பிக்கள் கூட்டத்துல முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் காங்கிரஸ் எதிர்ப்பு பதிவு செய்தது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி போன்றவர்களும் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான திசையில் நிற்கிறதுனால அது பேச்சு பொருளானாலும் கூட அது ஒரு சுமூகமான தீர்வுல அதுல எட்டப்படாது. நமக்கு அதிகபட்ச லாபம் என்று பார்த்தால் காவிரி விவகாரத்திலே விஜய் அவர்கள் கொஞ்சம் அழுத்தமாக இந்த விஷயத்தில் முதல்வராக குரல் கொடுத்தால், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் அது கொஞ்சம் பாசிட்டிவ் அம்சங்களாக இருக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. தொகுதி மறுவரையறையை பொறுத்தவரை எந்த முடிவுக்கும் வர முடியாத சூழல்ல தான் இது முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க தொகுதி மறுவரையறைக்கு தமிழக அரசு சார்பில் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டார், அவ்வளவுதான். அது மசோதா, அது நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது திமுகவின் கரங்கள்ல தான் அது இருக்கு. அதை ஆதரிக்க போகிறார்களா, எதிர்க்க போகிறார்களா என்று இப்ப விஜய் போன்ற தாவேகாவினுடைய ஆதரவையோ அல்லது தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய ஆதரவையோ பெற்றுவிட்டு அதை சாத்தியப்படுத்தி விட முடியாது. அதனால இது ஏற்கனவே இந்த முறை டேபிள்லேயே கொண்டு வரப்படல. இந்த கூட்டத்தொடர்ல இனி அடுத்த கூட்டத்தொடருக்கு தான் அது வருவதற்கான சூழல் இருக்கும். அதற்கிடையில் தென் மாநிலங்கள் அதை பற்றிய ஒரு கருத்துருவாக்கத்தை வேண்டுமானால் அமித்ஷா அவர்கள் விதைக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். 2 விவகாரங்கள்லயுமே திரு சுவாமிநாதன், காவிரி விவகாரத்துல கர்நாடகாவும் தீர்க்கமாக இருக்கிறது, மேகதாது அணை விவகாரம் உட்பட.
அதற்கு பிறகு தொகுதி மறுவரையறை என்னும் போது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடுன்னு இருக்குன்னு நமக்கு தெரியும். தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து தீர்மானம் எல்லாம் போட்டாங்க. இந்த சூழல் இருக்கும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உரை எவ்வாறாக இருக்க வாய்ப்பு இருக்கு, எதன் அடிப்படையில் இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை தொகுதி மறுவரையறையில் பாரபட்சம் இருக்காது, எல்லா மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். இப்பொழுது என்ன விகிதாச்சார அடிப்படையில் அந்த 7 என்கிற அந்த சதவீதம் சொல்றாங்கல்ல, அந்த சதவீதம் போலவே தொடர்ந்து மெயின்டைன் ஆகும், அதுல எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கறது தான் பெரிய லெவல பேசுவாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தொகுதி மறுவரையறை அவங்களுடைய முக்கியமான அஜெண்டாக்கள்ல ஒன்று. காவிரி நதிநீர் விவகாரத்தை பொறுத்தவரை பாஜகவுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கும். நீங்க அவங்க கர்நாடகா மாநிலத்தின் பக்கம் நின்றால் இங்க தமிழ்நாட்டுல பாதிப்பு ஏற்படுத்தும், தமிழகத்தின் பக்கம் நின்றா கர்நாடகால பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால இந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஒரு நம்ம எல்லாமே கடைசியாக பார்த்தால் அரசியல் தான். அது பாஜகவுக்கா இருந்தாலும் காங்கிரஸுக்கா இருந்தாலும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்க எம்பிக்களின் எண்ணிக்கையும் 9 தான். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களின் எண்ணிக்கை 9 தான். தமிழ்நாட்டுல பாஜக இப்போ பல சிக்கல்களை சந்தித்திருக்கு. அண்ணாமலை கொண்டவர்கள் தனி ஆவர்த்தனம் ஆடி தனி கட்சியை அமைப்பை தொடங்கி விட்டார்கள் வீத லீடர்ஸ்னு. ஆனால் கர்நாடகால அவங்க கொஞ்சம் பாஜக இன்னமுமே வலுவாகத்தான் இருக்கிற சூழல்ல அந்த முடிவினை அமித்ஷா அவர்கள் எந்த சூழலும் உட்படுத்தப்படாமல் எந்த வாக்குறுதியிலும் கொடுக்காம கடந்து போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. தொகுதி மறுவரையறை பாரபட்சமின்றி நடக்கும் என்பது போன்ற விஷயங்களை இந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்துவார். நான் நினைக்கிறேன் இன்னொன்று கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக அவருடைய அந்த உரைகள்ல தென் மாநிலங்கள் தங்களுக்குள் எந்த அளவுக்கான இணக்கமாக இருக்கணும் என்பது போன்ற விஷயங்களை பொதுவாக சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார் அப்படின்னு தான் பாக்குறேன். பிராந்தியம் சார்ந்த இது போன்ற கூட்டங்கள் வெறும் கலந்தாலோசனைக்கான கூட்டங்களாக இல்லாம அதிகாரம் மிக்க ஒரு கூட்டமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அந்த வகையில இதற்கு முன்பு தென்மண்டல முதல்வர்களுடைய மாநாடு நடைபெறும் போதெல்லாம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன, அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டது? இல்ல, இதற்கு முன்பு உங்களுக்கு தென் மாநிலங்க முதல்வர்களின் கூட்டம் கடந்த 2022 நடந்த போது கேரளத்துல பினராயி விஜயன் அவர்கள் இருந்தார், தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் இருந்தாங்க. பட் அதுல அப்பொழுதுமே உங்களுக்கு காவிரி போன்ற விவகாரங்கள்ல தீர்ப்பு தான் நம் கரங்களில் இருந்ததே ஒழிய பெரிய நமக்கு போதிய அளவுக்கான கேட்ட தண்ணீரை விடுவிக்கிற சூழலோ எதுவுமே இல்ல. அப்ப இது முழுக்க என்னன்னா அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு கூட்டம் நடத்தணும். நீங்க ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய இடம் 2022க்கு பின்பு 2026 ஏன் நடத்த வேண்டிய தேவை எழுகிறது. அதிலும் இப்பொழுது புதிதாக முதல்வராக வந்த உடனேயே விஜய் அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுல துணைத் தலைவர் போன்ற பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கு பின்னால் இருப்பது என்ன? அந்த நுண்ணரசியல் நம்ம பார்த்தோம்னா தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கான எதிர்ப்பை நீர்த்து போக செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பா இருக்கலாம். ஏன்னா 3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்பு இந்த கூட்டம் நடக்கிறது. அப்ப இதுக்கு முன்பு 2022 தான் நடந்தது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தென் மாநிலங்களில் எந்த பிரச்சனைகளுமே இல்லையா அல்லது தென் மாநிலங்கள் ஒன்றுக்கொன்று புரிந்துணர்வோடு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வியாகத்தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அன்னைக்குமே கேரளாவோடு நெய்யார் நதிநீர் பிரச்சனை இருந்தது, இருவரும் ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க. அது கொண்டு பல விவகாரங்கள் இருக்கு, முல்லை பெரியாராக இருக்கலாம். இதை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் இருக்கு. இது ஒரு புதிய அரசு வந்திருப்பதனால் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திரு சுவாமிநாதன், எந்த மாநிலத்துக்கும் தமிழகத்திற்கும் பெரிதளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா கேரள மாநிலத்துல அவங்க போதைப் பொருள் தடுப்புக்காக தூஃபான் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அவங்க சார்ந்து தமிழக முதல்வரையும் நேரடியாக அவர்கள் சந்தித்து செல்கிறார்கள். ஒரு சுமூகமான உறவு தான் இருக்கு. ஆனா கர்நாடகாவுக்கும் தமிழகத்திற்கும் அப்படி கிடையாது. குறிப்பாக மேகதாது எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நாங்க மேகதாது கட்டியே தீர்வோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இரு முதல்வர்களுடைய உரை எவ்வாறாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் பார்வையில? இரு மாநிலங்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய உரையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கடைமடை வரை தண்ணீர் வருவதை உறுதி செய்ய வேண்டும். மத்திய அரசு அதுல தங்களால் முயன்ற முயற்சிகளை முன்னெடுக்கணும் என்கிற வார்த்தையை நிச்சயமாக பயன்படுத்துவார். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். அவரே கர்நாடகா செல்வதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார் முதல்வர் அவர்கள். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வர வேண்டாம், சூழல் சரியில்லை என்றார். விஜய் அவர்கள் தான் வருவதற்கான கடிதத்தையும் முதல்ல அனுப்பியிருந்தார் என்பது வரை பொதுவெளியில் வந்துவிட்டது. நீங்க இதுல ரொம்ப நுட்பமான ஒரு இடம் விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமாக சட்டமன்றத்திலேயே குறிப்பிட்டார், இதற்காக நான் என்ன அவமானம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள தயாரான முடிவில் தான் இருந்தேன் அப்படின்னார். அது தமிழ்நாட்டுல பேசு பொருளானதா, விவசாயிகள் மத்தியில பேசு பொருளானதானா? இது கொஞ்சம் எதிரான சூழலை தாவேகாவிற்கு ஏற்படுத்திவிடும் என்கிற ஒரு அபாயமும் இருக்கு. அதனால் காவிரி எங்கள் உரிமை, அதை எங்களுக்கு கண்டிப்பாக வழங்கியே தர வேண்டும் என்பது உள்ளிட்ட சில விஷயங்களை நிச்சயமாக பேசுவார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பேசுவார். கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெங்களூரினுடைய குடிநீர் தேவை எந்த இருக்கிறது, பெங்களூருக்கான குடிநீர் தேவைக்காகத்தான் மேகதாது அணை அவசியப்படுகிறது என்பது உள்ளிட்ட சில விஷயங்களை அவரும் பேசுவார். எங்கள் தரப்பினுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இதை நான் சொல்கிறேன் என்றுதான் சொல்வார். அப்ப இருவருக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்கிற இடத்தில் அமித்ஷா இருப்பாரா என்பதால் இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நான் பாக்குறேன். இருவரும் அவரவர்கள் வாதங்களை வேண்டுமானால் சொல்வதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன்.
நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தென்மாநில முதல்வர்களின் கவுன்சில் மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வரவேற்புரை ஆற்றுவார் தமிழக முதல்வர் விஜய் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.